கோவையில் இறைச்சிக்கடை உரிமையாளர் உட்பட 2 பேரை குத்தி கொலை செய்த வழக்கில் 5 பேருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் திங்கட்கிழமை தீர்ப்பளித்தது. கோவை திருமால் வீதியில் இறைச்சிக்கடை நடத்தி வந்தவர் மொய்தீன் பாஷா. கடந்த 2015ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி உக்கடம் பகுதியில் மற்றொரு இறைச்சிக்கடை நடத்தி வந்த சாதிக் அலி அவரது கடைக்கு வந்து 4 கிலோ இறைச்சியை பணம் தராமல் எடுத்து சென்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து மொய்தீன் பாஷா சாதிக் அலியின் கடைக்கு சென்று சப்தம் போட்டார். இதனால் ஏற்பட்ட வாக்குவாதம் கடுமையாகி இருவரும் இடையார் வீதியில் உள்ள பேக்கரியில் சமரசம் பேச சென்றனர். அங்கு மீண்டும் தகராறு ஏற்பட்டதில் சாதிக் அலி மற்றும் அவரது நண்பர்கள் 5 சேர்ந்து மொய்தீன் பாஷாவையும் அவரது நண்பர் அபிப் முகமதையும் குத்தி கொலை செய்தனர். இந்த சம்பவத்தில் சாதிக் அலி, ஷேக் அலி, அஸ்கர் அலி, மன்சூர் அலி, ஜாகிர் ஹுசைன் மற்றும் அசாருதீன் ஆகிய 6 பேர் மீது கொலை மற்றும் சதித்திட்டம் தீட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் வெரைட்டி ஹால் சாலை போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். வழக்கு கோவை 5வது கூடுதல் முதன்மை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இறுதிக்கட்ட விசாரணை முடிவடைந்த நிலையில் நீதிபதி சிவக்குமார் அக்டோபர் 27 அன்று தீர்ப்பளித்தார். இதில் சாதிக் அலி, அஸ்கர் அலி, மன்சூர் அலி, ஜாகிர் ஹுசைன், அசாருதீன் ஆகியோருக்கு தலா இரட்டை ஆயுள் தண்டனையும் தலா 4 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த ஷேக் அலி விசாரணை நடந்து கொண்டிருந்த போது உயிரிழந்ததால் வழக்கிலிருந்து நீக்கப்பட்டார்.